Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 7 Unit Exercise 7 4th question in the video. An oil funnel of thin sheet consists of a cylindrical portion 10 cm long attached to a frustum of a cone. Diagram எப்படி வரையலாம்? funnel எப்படி இருக்கும்? மேல frustum கீழ வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும் இல்லையா? funnel வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இதுல என்ன கொடுக்குறாங்க? If the total height is 22 cm, the diameter of the cylindrical portion be 8 and the diameter of the top portion வந்து 18. So total height வந்து 22 சொல்லிடுறாங்க. சரிங்களா? 22 சொல்லிட்டு top portionல funnel மேல இருக்கு பாருங்க, அது வந்து 18 cm. இது diameter, radius கிடையாது. அப்புறம் சிலிண்டரோடு இருக்கிறது வந்து 8 cm. சரியா? Then find the area of thin sheet required to make the funnel. இந்த funnel வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ thin sheet வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் யோசிச்சு பாருங்க. எனக்கு இது ஃபுல்லாக க்ரியேட் பண்ணணும், இது ஃபுல்லாக உருவாக்கணும்னா எனக்கு சிஎஸ்சி ஆஃப் ஃப்ரஸ்டம் என்ன, சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் என்ன தேவைப்படும். இது ரெண்டும் இருந்துச்சுனாலே நான் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அவங்க ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க என்னென்ன வேல்யூ நமக்கு தேவைப்படும்ன்ட்டு. டோட்டல் ஹைட் கொடுத்துட்டாங்க 8 சென்டிமீட்டர். இப்போ இங்கேயும் வந்து 8 தான் வரும். ஃப்ரஸ்டம்க்கு இது ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட ஹைட்டு தனியாக 10ன்னு கொடுத்துட்டாங்க. இது 10னா 22ல் 10 போச்சுன்னா ஃப்ரஸ்டமோட ஹைட் வெறும் 12 தான். சரிங்களா? எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இது 10 ஓகேங்களா? அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நான் வந்து சிலிண்ட்ரிக்கல் எடுத்துக்கிறேன். சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோடது இதில் ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர். ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வந்து 8 சென்டிமீட்டர். ரேடியஸ்னால் டயமீட்டர் பை 2, 8 by 2 which is equal to 4 சென்டிமீட்டர். சரிங்களா? இதை நம்ம வந்து H1ன்னு வச்சுக்கலாமா? இதை H1 வச்சுக்கலாம், இதை ஸ்மால் ஆர்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரஸ்டமோடது. ஃப்ரஸ்டம்க்கும் நமக்கு ஆர் தேவை. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் என ரெண்டு இருக்கு. கேபிட்டல் ஆர்ன்றது மேலே இருக்கிறது. கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டயமீட்டர் வந்து 18 சென்டிமீட்டர். கேபிட்டல் டி மென்ஷன் பண்ணலாம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. சரியா? இப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை 2, 18 by 2 which is equal to 9 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்மால் ஆர் வந்து 4 சென்டிமீட்டர் எழுதிடலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டாக? இப்போ ஃப்ரஸ்டமோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணால் எனக்கு எல் வேணும். ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு வேணும். ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ ஃப்ரஸ்டமுக்கு ஹெச்சோட வேல்யூ 12 இல்லையா? இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஏன்னா 10 சிலிண்டர் வருது. 22ல் 10 போச்சுன்னா 12. 12 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் 9 மைனஸ் ஸ்மால் ஆர் 4, அதுக்கு ஒரு ஸ்கொயர். 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 9ல் 4 போனால் 5, 5 ஸ்கொயர் 25. அப்போ ஆன்சர் ரூட் ஆஃப் 169 கிடைக்கும். ரூட் ஆஃப் 169 ஈஸி, 13 சென்டிமீட்டர் தான். இப்போ ஸ்லாண்ட் ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏரியா ஆஃப் டின் ஷீட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். Area of thin sheet is equal to CSA of frustum plus CSA of cylinder. தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் பண்ணலாம். பட் நம்ம ஒரே இதில் எழுதினாலுமே ஆன்சர் ஈஸியாக தான் இருக்குது. CSA of frustum வந்து பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் 2 பை ஆர் H1. சிலிண்டருக்கு மட்டும் ஹைட் தனியாக மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்துலையுமே பை மட்டும்தான் காமன். 22/7 மட்டும்தான் காமன். இப்போ ஆர் ப்ளஸ் ஆர் 9 + 4 இன்ட்டு எல் வந்து 13 ப்ளஸ் 5 மட்டும்தான் வெளியே போயிருக்கு. அப்போ 2 இன்ட்டு ஸ்மால் ஆர் வேல்யூ 4, ஹெச் வேல்யூ 10. கிளியரா? டிவிஷனிங் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணோம் அண்ட் ப்ளஸ் பண்ணோம். 22/7, 9 + 4, 9, 10, 11, 12, 13. அப்போ ஈஸி. 13 × 13 169 தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? 13 × 13 169. 8 + 10 80. 22/7 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 9,
14 பேலன்ஸ் 249. 249 வந்து 7 டேபிள்ல கேன்சல் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 5, 4, 7, 8 கிடைக்கும், டிவைடட் பை 7. இப்போ இதை டிவைட் பண்ணலாம். 5, 4, 7, 8 by 7 இருந்தால் நீங்கள் திருப்பி எழுத வேண்டாம், நான் வந்து தெரியறதுக்காக எழுதுறேன். 7 7s are 49, 5 7. இப்போது 7 8s are 56 வரும். 1 8, 7 2s are 14, பேலன்ஸ் 4, பாயிண்ட் வச்சா 0, 5s are 35, திருப்பி 5 வரும், பாயிண்ட் இருக்கிறனால 0, மறுபடியும் 7 49 மைனஸ் 1 பாயிண்ட் இருக்கிறதுனால 0, 1 times 7, இப்படி இதை நிறைய ரிப்பீட் ஆகிட்டே போகும். நம்ம 2 டெசிமல் பிளேஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா 1 வந்துருச்சு அதுக்கப்புறம், which is equal to 782.57 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? எவ்வளோ ஷீட் வந்து நமக்கு தேவைப்படும்னு எழுதிட்டோம். ரெக்வயர்டு ஷீட்டஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு கூட எழுதலாம். therefore required thin sheet is 782.57 centimeter square. Understand ஆகுதா? சம்மெல்லாம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5th question பாருங்க. Find the number of coins whose diameter is 1.5 centimeter and 2 mm thickness. Units மாறி இருக்கு சரிங்களா? To be melted to form a right circular cylinder of height 10 centimeter and diameter 4.5 centimeter. இப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு காயினோட டயமீட்டரும் திக்னஸும் கொடுத்துட்டு எத்தனை காயினை நான் மெல்ட் பண்ணி திருப்பி ரீகாஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 10 சென்டிமீட்டரும் டயமீட்டர் 4.5 கிடைக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் ரொம்பவே முக்கியம் சரிங்களா? ஒரு சாலிடை கொடுத்துட்டு அதை மெல்ட் பண்ணி இன்னொரு சாலிட் ஃபார்ம் ஆகுறது எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ கவனமாக பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 விஷயம் எழுதணும். என்னென்னா காயினோட மெஷர்மெண்ட்ஸு, அப்புறம் வந்து சிலிண்டரோடது. இப்போ காயினுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சுட்டு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். டயமீட்டர் பை 2, இப்போ 1.5 by 2 இப்படி எழுதிக்கிறேன்னா இப்போ 1.5 15/10 எழுதிக்கலாம். அண்ட் இன்டூ 2 இருக்குது, 15/10 into 2 வச்சுக்கலாம். நம்ம வந்து வால்யூம் கேன்சல் பண்ணும்போது டைரெக்டாக கேன்சல் ஆகும், ஈஸியாக இருக்கும், பாயிண்ட்லாம் வேண்டாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து 2 mm கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இதுவும் சென்டிமீட்டரில் மாற்றணும். அப்போ 1 mm நான் வந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா 1/10 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ வந்து 2/10 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். 2/10 சென்டிமீட்டர். இதை 1/5 கேன்சல் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நம்ம லாஸ்ட்டாகவும் கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா? இப்போ ஒரு வேளை உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் 1/5 அப்படின்னு கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் செய்யலாம். அடுத்து சிலிண்டர். சிலிண்டருக்கு வந்து டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, டயமீட்டர் 4.5 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிங்க. ரெண்டுமே ரேடியஸ் இருக்கனால நான் இதை R1ன்னு எடுத்துக்கிறேன். R1 is equal to 4.5/2 சென்டிமீட்டர். இதையும் நம்ம 45 ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கனால கீழே 10 into 2ன்னு எழுதிக்கலாம். கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இல்லை டேரெக்டாக நீங்கள் பாயிண்ட் வச்சு செய்கிறதானாலும் செய்யலாம். அடுத்தது ஹைட்டு. திக்னஸையும் ஆக்சுவலாக நம்ம ஹைட்டு தான் மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா? இங்கே வந்து ஹைட்டை வந்து இது H1ன்னு எடுத்துக்கலாம், which is equal to 10 சென்டிமீட்டர். இப்போ தனித்தனியாக நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சிலிண்டர் divided by number of one coin. Number of cylinder by number of one coin. இப்போ சிலிண்டரும் காயினும் ஒன்று தான். காயினும் ஆக்சுவலாக எப்படி எடுத்துக்கிறோன்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக, இதுவுமே வந்து ஒரு சிலிண்டர் தான் சரிங்களா? திக்னஸ்ன்றது ஹைட்டு குட்டியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் ரெண்டுத்தையும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். கால்குலேஷன் முன்னாடி இங்கே கொஞ்சம் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 5 3s are 5 2s are கரெக்டுங்களா? அப்போ வந்து ரேடியஸை வந்து நான் 3/4ன்னு எடுத்துக்கிறேன். 3/4 சென்டிமீட்டர், 3/4. அதே மாதிரி இது வந்து 1/5ன்னு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு.
அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே 5 டேபிளில் 9 டைம் 5 2 டைம்ஸ். அப்போ இதோட ஆன்சர் எப்படி வரும்? 9/4 சென்டிமீட்டர். H1 வந்து 10 தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள், பை r1² h1/πr² h. இப்போ இதுலேயே பையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ r1², r1 ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சோம்? 9/4 × 9/4 × h1 வந்து 10 டிவைடட் பை, இப்போ திக்னஸ் வந்து காயின் 3/4 × 3/4 × 1/5. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டும் எழுதலாம் இல்லையா? ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ண. 9/4 × 9/4 × 10 இது அப்படியே தலைகீழ மாற்றுங்க. 4/3 4/3 × 5. 4 4 4 4 cancel. 3 3s are 3 3s are 3 3s are 9 9 5s are 45 45 × 10 450. அப்போ 450 காயின்ஸ் வந்து தேவைப்படும் நமக்கு அந்த சிலிண்டரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. therefore 450 coins are required அப்படின்னு எழுதிட்ட போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எனக்கு டவுட் தான் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.